வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். தான் கண் முன்னாடியே தப்பிச்சு போனவனை நினைச்சு நினைச்சு விக்ரமனுக்கு ஆத்திரம் தாங்கல. அவமானம், பெரிய அவமானம்னு கோபத்துல விக்ரமன் கொதிக்க, ஆத்திரப்படாதேன்னு நாகநாதன் சமாதானப்படுத்த முயன்றும் விக்ரமனோட கோபம் கொஞ்சம் கூட குறையல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும், இது விக்ரமன் ராஜேந்திர சிம்மரோட ஆணைன்னு ஆணையிட்ட பிறகும் விக்ரமனுக்கு கோபம் குறைஞ்சபாடா இல்ல. அவனை பிடிக்க நம்மளோட படையையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கு நாகநாதன் ஒரு அர்ப்பணை பிடிக்க அவ்வளவு பெரிய படை ஏன்னு கேட்க, ஏன்னா மறுபடியும் நீங்க அவனை கோட்டை விடாம இருக்கிறதுக்குன்னு அவங்க மாமா மேலேயே நம்பிக்கை இல்லாம ஆத்திரத்தோட சொல்றார் விக்ரமன். அதுக்கு நாகநாதன் நான் என்ன முட்டாளான்னு கேட்க, ஆமாம்னு விக்ரமன் பதில் சொல்ல, ஒரு கணம் நாகநாதனை அதிர்ந்துடுறார். வந்தவன் தான் கொல்ல கொடுத்த குழந்தைங்கிறது நாகநாதனுக்கு விளங்கிடுச்சு. செத்துட்டான்னு நினைச்ச சோமு, இப்ப விக்ரமன் உருவுல இருக்கிற பார்த்திபன் எல்லாத்தையும் வச்சு பார்த்ததுல அரண்மனைக்கு வந்தவன் மன்னருக்கு பிறந்த முதல் குழந்தைங்கிறது நாகநாதனுக்கு திட்டவட்டமா தெரிஞ்சிடுது. அவன் அமுதாவைத்தான் பார்க்க வந்தாங்கிறதும் நாகநாதனுக்கு விளங்க, அமுதாவை கண்காணிச்சா அவனை பிடிச்சிடலாம்னு ஒரு பணிப்பெண்ணை அமுதாவோட அந்தப்புறத்துக்கு அனுப்புறார். அமுதா என்ன பண்ணினாலும் பேசினாலும் தங்கிட்ட உடனே வந்து சொல்லணும்னு ஆணையிடுறார் நாகநாதன். அந்த பணிப்பெண்ணை அனுப்பிட்டு தனக்கு உடந்தையா இருந்த பூபதி கிட்ட, இந்த நாட்டோட பட்டத்துக்கு உரிய இன்னொருத்தன் உயிரோட இருக்காங்கிறத பார்த்ததும் எதுக்கும் கலங்காத நானே ஒரு கணம் கலங்கிட்டேன்னு சொல்ல, அதுக்கு பூபதி நீங்க இப்படி நம்பிக்கை இழக்க கூடாதுன்னு ஆறுதல் சொல்றார். அதுக்கு நாகநாதன், சாகுற வரைக்கும் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன், எதையும் சமாளிக்க என்னால முடியும்னு சொல்லிட்டு பூபதி கிட்ட தங்களோட சதி திட்டத்துக்கு உடந்தையா இருந்த அந்த தாதி உயிரோட தானே இருக்கான்னு கேட்டுட்டு சூசகமா பூபதி கிட்ட ஒரு கட்டாரியை கொடுக்கிறார் நாகநாதன். நாகநாதனோட எண்ணம் புரிய தலையில ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு செல்லம்மாவை தீத்து கட்டுறதுக்காக போறார் பூபதி. அந்த சமயம் செல்லம்மா ஒரு தட்டுல பால் பழம் எடுத்துக்கிட்டு ராணியோட ரூம் நோக்கி போக, பின்னால இருந்து அந்த கட்டாரியை அவங்க மேல விசிடுறார். செல்லம்மா அலறியபடி கையில இருந்த தட்டு கீழே விழ, உள்ள ரூம்ல இருந்த ராணிக்கும் அமைச்சருக்கும் இந்த சவுண்டு கேக்குது. என்னன்னு அமைச்சர் போய் பாக்குறதுக்குள்ள செல்லம்மாவே தட்டு தடுமாறி அறைக்குள்ள வந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க முதுகுல இருந்த கட்டாரிய பார்த்த ராணிக்கும் அமைச்சருக்கும் பயங்கர ஷாக். அமைச்சர் கட்டாரிய உருவ ராணி தன்னோட பணிப்பெண் கிட்ட வைத்தியரை வரவழைக்க அனுப்புறாங்க. ஆனா செல்லம்மா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, நான் செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சுன்னு சொல்ல ராணிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி உளர்றன்னு ராணி கேட்க, ஆமா அம்மா, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இந்த கதி வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அம்மா, உங்களோட உப்பத்தின்னு வளர்ந்த நான் உங்களுக்கே துரோகம் செஞ்சுட்டேன்னு தன்னோட தவறை எண்ணி மனம் நொந்து அழுகுறாங்க. துரோகமா எனக்கான ராணி கேட்க, உங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள்ல முதல்ல பிறந்த குழந்தைய திருடி கொல்றதுக்காக ஒரு வஞ்சகன் கிட்ட கொடுத்துட்டு இறந்த குழந்தைய கொண்டு வந்து உங்களுக்கு பிறந்ததுன்னு சொல்லி ஏமாத்திட்டேன்னு நடந்ததை சொல்றாங்க செல்லம்மா. அதை கேட்ட ராணிக்கு கோபமும் அழுகையும் ஒரு சேர வருது. அடி பாவி, அந்த முதல் குழந்தை என்ன ஆச்சுன்னு ராணி பதட்டத்தோட கேக்குறாங்க. அதுக்கு அந்த தாதி, கொலைகாரங்க கொன்னு இருப்பாங்கன்னு தான் இது வரைக்கும் நினைச்சேன். ஆனா நேத்து ராத்திரி உங்களோட அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த வாலிபனை பார்த்தபோது அந்த குழந்தை அவனா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்னு தட்டு தடுமாறி சொல்றாங்க. இந்த கொடுமையை உன்னை செய்ய சொன்னது யாரு, சொல்லுடி சொல்லுன்னு ராணி அவசரமா கேட்க, அவனோட பெயரை கேட்டா நீங்க திகச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு பெயரை சொல்றதுக்கு முன்னாடி உயிரை விட்டுடுறாங்க செல்லம்மா. உடனே ராணி அமைச்சர்கிட்ட, விக்ரமனை போல இருக்கிற அந்த வாலிபன் யாரு, அவனோட பூர்வீகம் என்னங்கறத நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும்னு ஆணையிட, அமைச்சரும் ஆகட்டும்னு சொல்லி உடனே கிளம்புறார். ராணிக்கு பார்த்திபனும் தன் மகன்கிற உண்மை தெரிஞ்சிடுமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.